ஐயோ மிகப்பெரிய ஒரு சகாப்தம். அவர் நல்லா இருக்கணும். அவர் இறைவனோடு சேர்ந்தா கூட அவர் இன்றைக்குமே அவர் புகழ் அழியாது. அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட அவர் வந்து நடிப்புலையும் சரி, குணத்திலையும் சரி. எப்படி எம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுது, எங்கள் அருமை அண்ணன் விஜயகாந்த் மறைந்து போனது. எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுது, இந்த திரையுலகின் மக்கள் எல்லாம் கதை எழுதுது. எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுது, எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மறைந்து போனது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தானே எங்கள் அருமை அண்ணனை எமனிடத்தில் கொடுத்திருப்போமா? கொடுத்து விட்டு நாங்கள் எல்லாம் வாடுகின்றோமே. அண்ணன் நீ மறைந்த நாள் முதலால் கலங்குகின்றோமே. அண்ணன் விஜயகாந்த் நீ மறைந்த நாள் முதலால் வாடுகின்றோமே. இதை எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுது, எங்கள் அருமை அண்ணன் விஜயகாந்த் மறைந்து போனது. வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு நம்ம கூட கானா உலகநாதன் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம அவங்கள பத்தியும் கானா சாங்ஸ் பத்தியும் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குமா? நிறைய பேர் இப்ப கானா பாட்டு பாடுறாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த கானான்ற ஒரு அடைமொழி கொடுத்துட மாட்டோம். வெகு சிலருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த அடைமொழி வந்ததுல வந்து பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டீங்களா? நினைச்ச அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். எனக்கு முதல்ல எனக்கு கானான்னு எனக்கு அந்த பேர் வச்சவர் டைரக்டர் மிஸ்கின் சார் தான். அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாத இடையில கலைமாமணி அவார்டு வாங்கினேன். கலைமாமணி கானா உலகநாதன் அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ அடைமொழின்றதை தாண்டி இப்போ ஒரு அடையாளம் நமக்கு கானா உலகநாதன் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா வாழை மீனுக்கும் வேலை மீனுக்கும் அந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்துடும். நம்ம வந்து அதை யோசிக்கின்ற கூட அவசியம் இல்லை. உங்கள் பேரை சொல்லும் போது நமக்கு அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்காக சைமல்டேனியஸாக வந்துடும். அந்த பாட்டு எப்படி நான் உருவாச்சு, அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னா? சுரத்தா தான் எவ்வளோ இருக்குது. நான் ஹார்பரில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஓஎன்ஜிசி. அது நம்ம பிளான்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பீச் வரும். ஹார்பரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நேராக வந்து ஒரு 50 போட்டு 60 போட்டுக்கு மீன் போட்டுருக்கோம் வெடியா காலையில். எனக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் அப்போ 6-2. அப்போ வந்து அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த ஷிப்பு வர முகத்துவாரம் அதுக்கு இன்னும் வந்து ரைட்டில் போடுவாங்க. அதை பார்க்குறதுக்கு அதில் வந்து இறம் ரொம்ப மாட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் கிட்டே போடுவாங்க, வலை போடுவாங்க. அப்போ அதை பார்க்குறப்போ ஒரு முறை சரி இவ்வளோ பெரிய கடலில் எத்தனை வகை மீன்கள் இருக்கான், சரி அதை பற்றி ஒரு இது பண்ணலாம்னு உடனே யோசித்தேன். சரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி உருவானது தான். அப்படின்னு உருவானது சும்மா எழுதுனாங்க தான் ஃபஸ்ட்டு. ஒரு கல்யாணன்ற ஒரு சப்ஜெக்டை வச்சு எல்லாரும். அந்த பாட்டை வந்து எப்படி படத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு மிஸ்கின் சார்? அது வந்து நான் ஏற்கனவே நான் வந்து ஆல்பத்தில் பாடின சாங். அது நம்ம மெட்டாடி பாடினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் மிஸ்கின் சார் வந்து ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டார். அப்போ அசிஸ்டன்ட் இருந்தார். நான் போனேன். ஒரு 10 பாட்டு பாட சொன்னார். இந்த பாட்டு மட்டும் அவர் சூஸ் பண்ணார். இது நல்லா இருக்குதுன்னா நெக்ஸ்ட் படம் நான் டைரக்ட் பண்ணுறேன், அந்த படத்தில் நீங்கள் அந்த பாட்டு பாடணும். நான் வந்து சரி எதை சொல்கிறேன்னு நான் வந்துட்டேன். ஒரு 2 வீக்கு அப்புறம் என்னை கூப்பிட்றேன். அண்ணே ஓகேண்ணே ஷூட்டு வந்து ஓகே போச்சு, நீங்கள் தானே பண்ணணும். ஓகே அப்போ தான் சந்தோஷமாகிடுச்சு. சரி அதே போல் ரெக்கார்டிங்கில் பாடினேன். பாடிங்கன்னு இருக்கிறப்ப நான் வந்து ஜாலியாக பாடுவேன். எப்படின்னா இந்த ரெக்கார்டிங்கில் வந்து நான் 92 நான் ரெக்கார்டிங் பிள்ளை. 1992 ரெக்கார்டிங் பிள்ளை. நம்ம எப்போவுமே ஜாலியாக தானே பாடுவோம். அது போல் பாடுறப்போ ஒரு ஆர்வமாகி போச்சு. நல்லா பாடுறாரு, சூப்பராக பாடுறாரு. அண்ணா இந்த பாட்டுக்கு நீங்கள் தானே ஆக்டிங் பண்ணணும். ஓ, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? பாடிட்டு இது வரையும் நம்ம ரெக்கார்டிங்ல ஸ்டுடியோல பாடி சிரிப்பு வந்துச்சு. ஓகே, இது எத்தனை முறை சொல்லிட்டேன் நான். ஐயோ இல்லை நான் ஒரு பாடகர் இல்லைண்ணே, நான் என்ன சொல்கிறேன்னா அதை பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு தைரியம் கொடுத்தார். அப்புறம் வீட்டில் வந்து சொன்னேன். வீட்டில் சொல்கிறப்ப எங்கள் ஒய்ஃபெல்லாம் வீட்டில் நல்லா சிரிச்சாங்க.
நீ எங்கே நடிக்க போகிறது இல்லை டைரக்டர் சொல்லியிருக்காரு. சரி அதே போல் ஏவிஎம்மில் 3 நாள் ஷூட் அது நைட் மோடு நல்லா சூப்பராக பண்ணார் அவர். அண்ணே இப்படி பண்ணுங்கண்ணே, அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணேன். இன்னைக்கு அந்த ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டெப் ஆயிருச்சு. எங்களாலேயே ரொம்ப ஆட முடிஞ்ச ஒரே ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தா அந்த ஸ்டெப் மட்டும்தான் அது. மக்களுடைய ஆதரவால் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நீங்க நினைச்சீங்களா அந்த பாட்டு பாடும்போது உங்க மைண்ட்ல நினைச்சதா இந்த மாதிரி ஒரு ரீச் இருக்கும்னு நினைச்சீங்களா? நினைக்கல. ஆனால் எல்லாம் சொன்னாங்க, கேமராமேனு, ஓகே, டான்ஸ் மாஸ்டரு எல்லாம், அண்ணே இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நான் அதை நம்பலை. கடவுள் விட்ட வழி பார்க்கலாம். அதே போல் அவங்க சொன்ன மொழியும் மிகப்பெரிய சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரிய ஆட்கள் வரை எல்லாருமே வந்து பார்த்தா அந்த ஸ்டெப்பை போடுறது, ஜாலியாக இருக்க நேரத்துலையும் சரி, சோகமாக இருக்க நேரத்துலையும் சரி. அந்த பாட்டுல 2 வேரியேஷன் இருக்குல்ல, ஒன்று ஜாலியாக பாடுற பாட்டு இருக்கும், இடையில வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மெலோடியஸா ஒரு சோகமான ஒரு டோன்ல வரும். அதெல்லாம் எப்படி ஒரே பாட்டுக்கு அதை மிக்ஸ் பண்ணி? அது கரெக்டான கேள்வி நீங்கள் கேட்டது. அது நம்ம தான் இது 2 மூடு வரும். ஆமா ஆமா. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கவாறு அண்ணனுக்கும் ஒரு சோகம் முடியும். இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற ஜாலியா இருக்கும். டக்குன்னு அப்படியே ஸ்லோவா போகும்போது டப்புன்னு அதுதான் வீட்டுல அதான் பயங்கரமா இருந்தது. அதை காட்டுறப்போ இவங்களை காட்டுறப்போ ஜாலியா இருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து அதான் லவ் பண்ணி அந்த ஹீரோ அவர் வந்து அதான் லவ் ஃபெயிலியரில் சோகத்தில் இருப்பார். அவர் காட்டுறப்ப சோகமாக இருக்கும், இன்னொருத்தர் காட்டுறப்ப ஒரு ஜாலியாக இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல விஷுவல்ல மட்டும் இல்ல, பாட்டுலயுமே வந்து பார்த்தா அந்த வேரியேஷன் பயங்கரமா காட்டியிருந்தீங்க. பாட்டு சூப்பரா பண்ணியிருப்பார் அவரும், மிஸ்கின் சாரும் நல்லா அறிமுகம் பண்ணி. இல்லைண்ணா இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னடா, எனக்கு இந்த பாட்டு கேட்டதுல இருந்தும் சரி, அதுக்கடுத்து ரொம்ப ஒரு பெரிய கேப் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் எங்கண்ணா போனீங்க? ஆளவே காணோம். எங்க நம்ம அண்ணன் எங்க? என்ன சொல்றது, நான் ஃபுல்லா ஃபாரின் ஃபுல்லா சுத்திட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு படங்கள் எவ்வளோ வந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இப்படி தான் சொல்லணும். ஒன்று பண்ணால் இதை பண்ணோம், ஒன்று பண்ணால் சரி நம்ம ஃபாரின் பார்க்க ஒரு ஆசை, அப்படியே அதில் போயிட்டேன். எல்லா நாடுகளும் சுற்றிட்டு வந்துட்டீங்க போயிட்டு? முக்கால்வாசி நாடு ஃபுல்லாக சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அது தப்பாக பேசிட்டாங்க, நான் கொடுக்குறேன் இவர் சான்ஸ் கொடுத்தா பண்ணல கிட்டல அந்த மாதிரி வந்து பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னமோ சொல்லிட்டாங்க. இல்ல சார் ஃபாரின்லாம் போயிட்டு வராரு, அமௌண்ட் அதிகமா கேட்பாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டுருப்பாங்கல்ல. மக்கள் அப்படி தானே பேசுவாங்க. ஒன்றுன்னா அப்படியே அதெல்லாம் நான் இது பண்ணல. நம்மள ஒரு வெற்றி பெற செஞ்சது மக்கள் தான். திரும்பி என்னைக்காவது நீங்க சினிமாக்குள்ள வரணும்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல என்ன ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்களா? நீங்க நானும் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். சும்மா ஒரு சின்ன சின்ன படம் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகல. நம்ம எவ்வளோ சாங் இருக்குது, நம்மள நல்ல ஒரு சப்ஜெக்டு, அதெல்லாம் போட்டால் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நீ சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி என்ன தோணுதுன்னா, இதை ஃபாரின் ஃபுல்லாக சுற்றி இருக்கேன்றீங்க. இப்போ இந்த கானா பாடலோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட மூளை முழுக்க மட்டும் இல்லாமல் ஃபாரின் வரையும் ரீச் ஆகிருக்குது உணர்றீங்களா? மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுதான் மிகப்பெரிய வரவேற்பச்சே. எல்லாம் இலங்கை தமிழர்கள் தான், நம்ம தமிழர்கள் தான், எல்லாம் அவங்க தான் கூடுவாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், பெனாங்கு, சிலோனுக்கு 7 ஊர் போய்க்கிறேன். அட்டன், நூரெல்லியா, கொழும்பு, நீர்கொழும்பு, தலவாக்காலை, துபாய், பக்ரைனு, மஸ்கட்டு. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவா சார் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கானா பாட்டு அப்படின்ற ஒரு விஷயமே சவுத் சைட்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இங்கே எப்படின்னு தெரியல, நாங்களாம் சவுத்து தான். எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கானாண்டாலே வந்து பார்த்தோன்னா தேவா சார் தான் தெரிஞ்சது. அவரோட தாக்கம் சினிமாவில் அந்த கானாவுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு முகத்தை ஏற்படுத்தி கொடுத்து? அதாவது 92 ரெக்கார்டிங் நாங்கள் பாடிட்டோம் கானா. அதை சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் தேனி சித்தண்டன் தேவா அவர்கள் தான். அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஒரு அழகுப்படுத்தி அதை சூப்பராக சினிமாவில் விட்டார். இன்னும் மெருகேற்றி நல்ல மக்கள் மத்தியில் பேசப்பட்டார். நாங்கள் 2 பேரும் கானா கோயில் பாட்டில் நாங்கள் 2 பேரும் தான் ஜட்ஜி. அப்படி இருந்தால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃபிட்டு. ஓகே, அப்படி தான் இருந்தோம் நாங்கள். ஆமாம். ஆனால் அவர் சினிமாவுக்கு தான் நான் சொல்கிறேன்னாரு, அதுன்னு சொல்லலை. நீ சொல்லலை, அது வேற சாப்டர்ன்றீங்களா? அதான் ஓகேண்ணா. சரி, அவர் அண்ணன் எப்போ கொடுக்குறாரு பாடலாம். நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் சினிமாவில் இருக்கணும் முயற்சி நம்ம பண்ணி தான் இருக்கிறோம், நம்ம கேட்குறோம். அதாவது நம்ம மிகப்பெரிய நம்ம வெற்றி பெற்ற நம்ம 92 நம்ம வந்து ரெக்கார்டிங் பிளேயர். நம்ம எத்தனை ஒரு 58 இது படிக்கிறோம், வால்யூம் படிக்கிறோம் 92. அப்போ கானா நம்ம தெரியும்ல. அதுக்கப்புறம் மீன் பண்ணும்படி மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அது நண்பர், அதாவது இப்போ இருக்கிற டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோக்கள்
நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பண்ணலாம். ஏன்னா இவ்வளவு பாட்டு பாடிருக்கீங்க, வாய்ஸ்ல இவ்வளவு வேரியேஷன்ஸ் வச்சிருக்கீங்க, இருந்துமே அவங்க கண்ணில் படாம இருக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன காரணம்? எனக்கு படம் தெரியும், ஆனா அவங்க ஏதோ ஒரு அவங்க மனசு இறக்கப்பட்டு நம்மளுக்கு கொடுத்தா, நான் அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். அது அவங்களுடைய இது எப்படி இருக்க தெரியல. அவங்க நல்ல மனசு வந்து வாங்க எங்கள் படத்தில் ஒரு பாட்டு பண்ணால் பண்ணலாம், சும்மா கூட பாடிட்டு வருவேன். நம்ம அப்படி இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு ஒரு சின்ன நெருடல் தான். என்னடா நம்ம அப்படி ஒரு நம்ம பேர் எடுத்து இவ்வளோ பெரிய நம்ம இட்டாகியும் நம்மளுக்கு ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். இதுதான் ஒரு இது. யாரும் கேட்டேன், சொல்கிறாங்க அதை தரேன்னு. ஆனால் அது எதை பண்ண. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இன்னொன்று என்ன தோணுது அப்படின்னீங்கன்னா, சோசியல் மீடியான்னு ஒன்று வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா பயங்கர ஒரு பீக்ல இருக்கு. இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா அந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு பாட்டு ரிலீஸ் ஆகி இந்த டைம்ல வைரலாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் வேற லெவலுக்கு போயிருப்பேன் நீங்கள் நினைச்சிருக்கீங்களா? எனக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் ரீச்சாக இருக்குமே. ஐயோ பயங்கரமாக இருக்குமே. அப்போ எதுக்கு அவ்வளோ ரீச் ஆயிடுச்சுன்னா இன்னும் இது போல வச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ எனக்கு என்னடா இன்னொரு கேள்வி, நீங்க வந்து அப்போ கானா சாங்ஸ் பாடிட்டு இருந்திருக்கீங்க, இப்போவும் நிறைய பேர் கானா பாட்டு பாடுறாங்க. ஆனா இப்போ இருக்க அந்த கானா பாட்டுல வந்து பார்த்தோன்னா நிறைய வெஸ்டர்ன் ஸ்டைல் வருது, ஃபியூஷன்ஸ் வருது, நிறைய ரேப் சிங்கர்ஸா மாறிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூஷன்ஸ்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ பாடுறது நான் என்னத்தை சொல்றது, நம்ம தம்பிங்க சூப்பராக பாடுறாங்க, எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். அது வந்து எது வந்தாலும் ஒரு முறை இருக்குது. நான் வந்து பாக்ஸர், ஃபுட்பால் பிளேயர், பாக்ஸர்னா லெசன் இருக்குது, 1 to 1 அப்பர் கட்டிங். அதே போல் வந்து பாட்டு பாடுதல பெண்டு நெளிவு சுழிவு சங்கதி இப்போ பாடின மாதிரி அதெல்லாம் எவ்வளோ இருக்குது. அது போல பாட மாட்டாங்க. புரியுதா? அது அவங்கள பத்தி நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் நல்ல படம் இருந்தாலும் நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லணும். ஓகே, கண்டிப்பா. ஏற்கனவே சொன்ன போல அவ்வளவுதான். ஆனா மக்கள்கிட்ட அதிகமா போய் அது ரீச் ஆகுதுலண்ணா. நீங்க அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கானா வந்து தன்னை மாத்திக்கிடுச்சுன்னு சொல்லலாமா? அது நான் என்ன சொல்றேன், அது வரணும், அதுக்கு தான் சொல்றேன். ஓகே ஓகே, கரெக்டா. இப்போ வந்து ஒரு மெட்டாடியோக்கு வந்து ஒரு லவ் சாங், அது சினிமா சாங் தான் பண்ணேன். ஒரு ரெஜினா பொண்ணை லவ் பண்ணுறேன், அது அருமையாக இருக்குது அந்த பாட்டு. ரெஜினா பொண்ணு மேல ஆசை வச்சு மெரினா பீச்சில மனச கொடுத்து ஓசிலே அடிக்கும் ஏசிதா அங்கு காதல் பண்ண பிடிச்சது ராசிதா. எப்படி கேட்குற போல இருக்குது, ஒரு எந்த ஒரு பல்கர் இருக்குதா? அப்படி இருக்கணும், காதுக்கு இனிமையா எந்த ஒரு இறைச்சலும் இல்லாம அப்படியே மைல்டா அழகா இருக்கணும். பாரதி சிலை எதிரிலே பாவை அவள் அருகிலே காலம் நேரம் தெரியாம காதல் கதை தொடுத்தடி கடலலை அங்கே கரை தொட்டது என் மனநிலை அவதிப்பட்டது. சொல்லும் போதே அப்படியே சாந்தமாகி எல்லா வைப்ரேஷனும் அப்படியே கம்மியாகி அப்படியே ஒரு மாதிரி சாந்தமாக்குது. எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி பாட்டுகள்லாம் பிடிக்கும். இது மெலோடி, காதல் மெலோடி எப்படி இருக்குது, இது போல ஒரு மெசேஜ் தரணும். கானால இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து கோக் டிவி தமிழ் சேனல் படிக்கிறேன், அது கேட்டிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சங்கீத அந்த நோட்ஸ் விடுவேன். சரிகம பதவிதா நிசரி தனித பதம மகம சிந்து பைரவி ராகம் அது. ஆமாம், இது இந்த ராகம் அப்படின்னு அதே ராகத்தில் பாட்டு. சென்னையிலே பிறந்து வந்தது பெருமை மிகுந்த கானா, உலகமெல்லாம் சுற்றி வந்தது மீனு பாட்டு கானா, திரையுலகில் வெற்றி பெற்ற திறமையான கானா, உலக காதலர்கள் பெருமை சொல்லும் எளிமையான கானா, உலக காதலர்கள் பெருமை சொல்லும் அருமையான கானா. என்ன ஒவ்வொரு பாட்டுலயும் அப்படியே 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 ஃப்ரீஸ் ஆகி நிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க.
பட்டு ஒரு எளிமையான காதல் தான். அமுலு கண்ணே ஆளுமா தஞ்சாவூர் தவளுமா நீ தஞ்சாவூர் தவளுமா பட்ட அடைகொலுசு வேணுமா அடிப்பட்ட மாய கெட்டியான மனசு வேணுமா. இதான் கோக் டிவி மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் சேனல்ல நம்ம கானாக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்க 2 பேரும் டூயட்டா பாட வச்சிருந்தது, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி அவங்க உங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க? அது இந்த கோக் டிவி சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் அவங்களாம் எவ்வளோ பாடகர் வந்தாங்க, செலக்ஷன் பண்ணி உங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க? எனக்கு இப்படி திருப்பி அந்த ஒரு கேள்வி வந்துட்டு எவனுமே நம்ம ஊர்ல எவனுமே கண்டுக்கல. திடீர்னு பார்த்தா அவங்க பார்த்தா நீங்க கூப்பிட்டு இல்லையா? நாங்க ஆக்சுவலா நாங்களாம் 90s கிட்ஸ், அதனால எவர் கிரீன் மாதிரி உங்களுக்கு எப்பயுமே நீங்க இருப்பீங்க. அவங்களுக்கு தெரியும்ல. அதாவது கானாவில் எல்லாமே படிக்கிறாங்க. கானாவில் நான் ஃபோக்கில் புஷ்பானு குப்புசாமி சார், ரகுமான் சார் மகளும் படிக்குது. எல்லாம் ஒரு சப்ஜெக்ட். ஆமாம், அந்த ஃபோக்கில் அந்த என்ன சொல்லுவாங்க, பறையசியம் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட். கானாவில் என்ன தேர்ந்தெடுத்து நாங்கள் பண்ணோம். என் கூட நம்ம இவங்க படிக்கிறாங்க. அங்கீகாரம் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும். அதனால இன்னும் பார்த்தோன்னா உங்களுக்காக பெருசு ஏதோ ஒன்று காத்துட்டு நினைக்கலாம். விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோன்னா தவறிட்டாங்க சார். இப்போ மிக ரொம்பமா ஆமாம் ஐயோ மிகப்பெரிய ஒரு சகாப்தம். அவர் நல்லா இருக்கணும். அவர் இறைவனோட சேர்ந்தா கூட அவர் இன்றைக்குமே அவரோட புகழ் அழியாது. அவர் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். அவெல்லாம் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட அவர் நடிப்புலையும் சரி குணத்துலையும் சரி எவ்வளோ உதவி, எவ்வளோ இது பண்ணிக்கிறேன். நான் கூட ஒரு முறை 2 முறை சந்திச்சுக்கிறேன். அவள் தான் சும்மா பேசினா அவ்வளோதான். அது ரொம்ப நாளாகுது. அப்படியாப்பட்ட ஒரு மிக உயர்ந்த ஒரு குணம் உள்ளவர். அவருக்காக ஒரு இரங்கல் கானா பாட முடியுமா சார்? எப்படி எம்பா மறக்க முடியும், இதயம் குமுறுது, எங்கள் அருமை அண்ணன் விஜயகாந்த் மறைந்து போனது. எப்படி எம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுது, இந்த திரையுலகின் மக்கள் எல்லாம் கதறி அழுகுது. எப்படி எம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுது, எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மறைந்து போனது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்திருந்தாலே எங்கள் அருமை அண்ணனை எமனிடத்தில் கொடுத்திருப்போமா? கொடுத்து விட்டு நாங்கள் எல்லாம் வாடுகின்றோமே. அண்ணன் நீ மறைந்த நாள் முதலால் கலங்குகின்றோமே. அண்ணன் விஜயகாந்த் நீ மறைந்த நாள் முதலால் வாடுகின்றோமே. இதை எப்படி அம்மா மறக்க முடியும், இதயம் குமுறுது, எங்கள் அருமை அண்ணன் விஜயகாந்த் மறைந்து போனது. ரொம்ப கனமான ஒரு பாட்டு பாடிட்டீங்க சார். ரொம்ப பாரமா இருக்கு, அப்படியே இந்த மாதிரி உருக்கமா இருக்கு. அதுல தெய்வட்டாக தான் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு இரங்கல் பாட்டு வாங்கணுன்றதுக்காக தான் அந்த கேள்வியை நாங்கள் வச்சது. இதுல இருந்து எனக்கு இது பாடினவனே எனக்கும் எனக்கு ஒரு பாக்கியம்னு சொன்னா என்னுடைய கடமைன்னு சொல்லுவேன். கண்டிப்பா